தஞ்சை மாவட்டத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைவதை தடுக்க தமிழக அரசு நடமாடும் கொள்முதல் நிலையங்களை அமைக்க கோரிய வழக்கில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரும் நுகர்பொருள் வாணிப கழக பொது மேலாளரும் நாளை பதிலளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சந்திரன், விவரங்கள். வணக்கம். தஞ்சை மாவட்டத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைவை தடுக்க அரசு மொபைல் நடமாடும் நிலையம் அமைக்க உத்தரவிடக்கூடிய வழக்கில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் 15 என மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் நாளை பதிலுக்காகவும் மண் பகுதியும் உத்தரவிட்டுள்ளனர். தஞ்சாவூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஜீவகுமார் உயர்ந்த மதுரை அமர்வு தஞ்சை மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நெல் சாகுபடி பரப்பு அதிகரித்துள்ளது. ஆனால் அதை நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்க போதிய இடவசதி இல்லாத காரணத்தால் அவை சாலையோரம் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது வடகிழக்கு பருவமழை பெய்ய தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் நெல் மூட்டைகளை நனைந்து வீணாகிறது. அரசு சில இடங்களில் மட்டும் ஷெல்டர் வசதிகள் செய்து கொடுத்தாலும் இது முழு டெல்டா விவசாயம் பிரச்சனை தீர்க்கவில்லை. இதனால் டெல்டா விவசாயிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசு டெல்டா பகுதியில் மொபைல் கொள் நிலையம் அமைக்க உத்தரவு என கோரியிருந்தார். இந்த வழக்கின் அவசர வழக்காக விசாரித்த நீதிபதிகள் அதிகாசமன் குமார் பார்வை இது சம்பந்தமாக தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணை நாளை ஒத்திவைத்துள்ளனர். சந்திரன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.